அவர் மூலமா தான் எங்களுக்கு இந்த ஜீவன் கிடைச்சது. அவர் மூலமா தான் நாங்க இன்றைக்கு முழு சமாதானத்தோட வாழ்றோம். ஆமீன். அவர் தான் நமக்கு இப்ப ஜீவனா இருக்கிறார். சோ அவருடைய ஜீவனை அறிஞ்ச பிறகுதான் எங்களுக்கு எல்லா பகுதியிலையும் ஒரு சமாதானம் கிடைச்சது. ஆமீன். இப்ப இயேசுதான் எங்களை பரிசுத்தம் என்று அறிஞ்ச பிறகுதான் பரிசுத்தத்தை குறிச்சதான ஒரு பாரம் என்ன விட்டு போனஸ். இயேசுதான் எங்கட நீதி என்று அறிஞ்ச பிறகுதான் நீதிக்குரிய சகல கோரிக்கைகளும் இயேசு கிறிஸ்துவால் நிறைவேற்றப்பட்டன என்கின்ற அறிவு எனக்கு கிடைச்ச பிறகுதான் எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சு. சோ நீதி என்றது அது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு அடையாளமா இருக்கு. சோ அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது எங்க வாழ்க்கையில உயிர் கிடைச்சிச்சு. எத்தனை பேருக்கு இன்றைக்கு நீங்க அறிஞ்சு கொள்றீங்க நீதி என்றது ஒரு எப்படி கிருபை எப்படி நாங்க ஒரு நபர் இயேசுன்னு சொல்றோமோ, நீதி என்றது அது ஒரு நபர் இயேசுவா இருக்கு. சோ அந்த நீதியை நீங்க பெற்றிருக்கிறீங்க. சோ அதனாலதான் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லப்படும். எத்தனை பேர் இவைகளை அறிஞ்சபடியாலதான் நீங்க சமாதானத்தை ஆவிக்குரிய ரீதியாக ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டீங்க. ஆமீன். சோ இது மட்டுமல்ல, எவ்வளவோ காரியங்களை நாம சத்தியத்தினால அறிஞ்சுதான் நம்ம சமாதானத்தை அல்லது போன கிழமை சொன்னது போல அவருடைய இளைப்பாறுதலை நாம பெற்றுக்கொண்டோம். நித்திய ஜீவன் என்றா நாங்க மரிச்சு பிறகு பர்வத்தில் ஆரம்பிக்கிற வாழ்க்கைன்னு நினைச்சோம். ஆனா இயேசு சொன்னார், மெய்தவனாகிய இயேசுவை அறிவதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றது நாங்க அறிகிற அறிவில இருக்கு. சோ இதை அறிஞ்சு கொண்ட பிறகு எனக்கு ஒரு விடுதலை. அதுக்கு முதல் நாங்க எப்படி பரலோகம் போறதுன்ற ஒரு பெரிய போராட்டத்துல வாழ்ந்தோம். அது மட்டுமல்ல, நான் இங்க கடவுள் பரலோகத்திலே ஒரு எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளவு இருந்துச்சு. ஆனா சத்தியத்தின் ஊடாக நானும் கிறிஸ்துவும் ஒரே ஆவியாக ஒன்றாய் இருக்கின்றோம் என்கின்ற அறிஞ்ச பிறகு எந்த ஒரு பெரிய விடுதலை சமாதானம் எங்களை ஆளுகை செய்தது. இதெல்லாம் தான் இயேசு நமக்கு ஜீவனா இருக்கிறார். ஆமீன். அது மட்டுமல்ல, பாவ மன்னிப்பு நிச்சயம் எங்களிடத்துல இருந்ததல்ல. ஆனா சத்தியத்தின் ஊடாக அவருடைய ஒரே பலியினால் நாம் என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை நாம் அறிஞ்சதுனால தேவ சமாதானம் எங்களுடைய இருதயத்தை என்ன செய்திச்சு, ஆளுகை செய்திச்சு. ஆமீன். இதை அறிஞ்சு அவருக்கு நாம நன்றி செலுத்துகிறோம். ஆமீன். இயேசுவுக்கு எத்தனை பேர் தகப்பனே உங்களை தொழுது கொள்கிறோம். இன்றைய செய்தியில ஒரு காரியத்தை சொல்ல, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்க தன்னுடைய நேசிக்கிற ஏகசுதன் என்றும் பாராம தன்னுடைய குமாரனை பலியிட கொண்டு போற பொழுது அவங்களோட போன 2 வேலைக்காரனுக்கு சொல்றான், நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்பி வருகிறோம். அதாவது பிதா தன்னுடைய குமாரனாகிய ஏகசுதன் என்றும் பாராம தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இன்றைக்கு மனுக்குலத்துக்காக பலியிட்டதுதான் நானும் நீங்களும் தொழுது கொள்ளுகிற காரியம். இதைத்தான் பேதுரு சொன்னார், அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அதாவது பிதா தன்னுடைய குமாரனை தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராம என்னையும் உங்களையும் அதன் ஊடாக நேசிச்சதை நானும் நீங்களும் நம்புகிறது தான்
பிதாவை தொழுது கொள்ளுகிறோம். ஆமென். சோ இந்த நாள்ல இருந்து நீங்க இன்னும் அவரை நீங்க தொழுது கொள்ளுங்க. ஆமென். அவருடைய அன்பை புரிஞ்சு கொள்ளுங்க. அத டீப்பா சொல்ல போனா, இயேசு நம்மேல வச்ச அன்பு அல்லது பிதா நம்மேல வச்ச அன்பை, நிபந்தனை இல்லாத அன்பை, ஆமென், என்றைக்கும் மாறாத அந்த அன்பை புரிஞ்சு கொள்றதுதான் அவரை நாம தொழுது கொள்கிறோம். அதனாலதான் இன்னொரு வசனம் சொல்லுது, அவரை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். ஆமென். இன்றைய செய்தி கூட அவருடைய அன்பு, ஆமென், பிதா நம்மேல வச்ச அன்பு, அங்கதான் ஜீவனே இருக்கு, அங்கதான் வாழ்க்கை இருக்கு. நாம் அவரை நேசித்ததால் அல்ல அன்பு உண்டான 1 யோவான் 4. நாம் அவரை நேசித்ததால் அல்ல அன்பு உண்டானது. தெளிவாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார். நாம் அவரை நேசித்ததால் அல்ல. உலகத்தில் இருக்கிற மனுஷன் கடவுளை நேசிக்கிறதால் அல்ல அன்பு உண்டானது. பிதா நம்மை நேசித்ததனால் அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அன்பை புரிகிறதற்கு எங்களுக்கு கிடைச்ச இந்த சலாக்கியம், இந்த பாக்கியம், அதற்கு நாம நன்றி செலுத்தணும். தகப்பனே, என்றைக்கும் நாங்க உங்களோட அன்பை விட்டு விலகாத ஒரு இருதயம், விலகாத ஒரு போதனை. ஆமென். இதற்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னை பாருங்க, நளினியக்க ஆரம்பத்துல அந்த ஒரு ஊழியக்காரன் செய்த தேவன் அன்பை வெளிப்படுத்தின, அவருடைய கிருபையை வெளிப்படுத்தின அந்த ஊழியக்காரனே மறக்காம அவன் கண்ணீர். சோ இது மனுஷன் தேவனை பற்றி செய்கிற காரியங்களை அதே நம்மால தாங்க முடியல பாருங்க. சோ அதுதான் அன்பு. அதை விட நீங்க பார்க்க வேண்டிய அன்பு பிதா நம்ம நேசிச்ச அன்பு. ஆமென். பரலோக தகப்பன் இயேசு நம்ம நேசிச்ச அன்பு. சோ இதற்கு பேர் தானா பைபிள் சொல்றது அன்பு சொல்லி. ஆமென். இன்னொரு வசனத்தை பவுல் சொல்லுகிறார் பாருங்க, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவி செய்யும். அன்பினால், தேவனுடைய அன்பினால். சோ தேவனுடைய அன்பை எப்படியாம் இருக்கு? அவர் நம்மை நேசிச்சதால், நாம் அவரை நேசிச்சதால் அல்ல, அவர் நம்மை நேசிச்சதால் அன்பு உண்டாயிருக்கு. சோ அதுக்கு மேல் வசனத்திலையும் சொல்றார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், கடவுள் அன்பாகவே இருக்கிறார். சோ கடவுள் நம்ம கஷ்டப்பட்டு வேற வழி இல்லை, ஆகவே இவரை நேசிப்போம் என்று நேசிக்கல, அல்லது நம்மளுடைய தகுதி அல்லது நம்மளுடைய தராதரம் அல்லது நம்மளுடைய செயல்கள் அல்லது நம்மளுடைய பரிசுத்தம், நம்மளுடைய நீதி, எதை பார்த்தும் அவர் நேசிக்கல. மனுக்குலம் இன்றைக்கு தவறுன பெரிய விஷயம் என்ன? கடவுளை பற்றி, கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்கின்ற அந்த முழுமைய அல்லது அன்பை நாம் என்ன செய்துட்டோம்? விட்டுட்டோம். அதுதான் எபேசு சபைக்கு வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல ஆவியானவர் சொன்னார், நீங்க ஆதி அன்பை என்ன செய்துட்டீங்க? விட்டுட்டீங்க. சோ எப்போ மனுஷன் ஆதி அன்பை விடுறானோ, அன்றைக்கு வாழ்க்கையில தேவ
தயவுகள், அவருடைய கிருபைகள் என்ன செய்யாது, கிரிய செய்யா வாய்ப்பு இருக்காஸ். ஆதி அன்பு என்று சொல்றது கடவுள் நம்மையில வச்ச அன்பு. ஆமென். கிறிஸ்து நம்மையில வச்ச அன்பு. சோ கிறிஸ்து நம்மையில வச்ச அன்பில நாம வாழ்க்கையை கட்டாம நாம கடவுள் மேல வைக்கிற அன்பிலையும் நாம கடவுளுக்காக செய்யறதிலையும் எங்களோட வாழ்க்கையை கட்டிடமாக இருந்தா விசுவாசம் என்ன செய்யாதான், உதவி செய்யாதான். அன்பினால் கிரிய செய்கிற விசுவாசம் தான் என்ன செய்யும், உதவி செய்யும். யாற்ற அன்பினால, கிறிஸ்து நம்மையில வச்ச அன்பினால. ஆமென். சோ இதெல்லாம் நீங்க சும்மா வீட்டை இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு யோசனையே வராது. இந்த ஜூம் மீட்டிங்ல வரைக்க மட்டும்தான் இந்த யோசனையை ஆவியானவர் தர்ற. அதுக்கு என்ன பயன்படுத்துற அல்லது என்ன போன்ற உண்மையான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துறவங்கள பயன்படுத்துற. நீங்க வீட்டை இருந்து நீங்க பைபிளை துறந்தாலும் சில வேளை நான் இப்ப கொண்டு வந்த இந்த சப்ஜெக்ட நீங்கள் எடுத்திருக்க முடியாது. சில வேளை நீங்க வேற வழியில ஆவியானவர் உங்களோட நீங்க சிந்திக்க முடியும். அதனாலதான் நான் சொல்றது, சுவிசேஷத்தை கேளுங்க, நித்தம் சுவிசேஷத்தை கேளுங்க. அந்த அந்த நமக்கு கிடைக்கிற வெளிப்பாடுதான் நம்முடைய ஆவிக்குரிய உணவு. ஆமென். சோ ஆகவே நன்றி செலுத்துவோம் இயேசுவுக்கு. தகப்பனே, உங்களுக்கு நன்றி. உங்களுடைய அன்பு, உங்களுடைய கிருபை அளப்பெரியது தகப்பனே. உண்மை அறிகிற அறிவுதான் அதை நித்திய ஜீவன், அதை நமக்கு தந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு மனுஷனும் போக்கு சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் என்று. அது என்ன நித்திய ஜீவன்? அவரை அறிகிற அறிவு. அது எல்லாமே நித்திய ஜீவன் என்று சொல்றது அது பேக்காட்டு. பர்வத்துல போனோம்னா ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். யோவான் 17 முதலாம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க. இல்ல 1 யோவான் 2 சொல்றார், நித்திய ஜீவன் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, தந்திருக்கிறாரே, அதை அறிஞ்சு கொள்ளுங்க என்று சொல்றார். சோ ஆகவே கிறிஸ்துவை இன்றைக்கு பெற்றிருக்கிற நாங்க நித்திய ஜீவன், அவர் அறியக்கூடிய தெய்வீக சுபாவம், திவ்ய சுபாவம் எங்கள்கிட்ட இருக்கு. ஆமென். இந்த இடத்துல இந்த திவ்ய சுபாவத்தை பற்றி நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்னுடைய செய்திகள்ல கேட்க நான் பாவ சுபாவத்தை குறிச்சு பேசணும். அதான் மாம்சத்துல நடக்கிறது. அது பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இருக்கு. இவன் இப்பவும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு பாவ சுபாவம். அதுதான் நம்ம மாம்சத்துல நடக்கிறது. இது சாத்தானால் கொடுக்கப்பட்ட காரியம், சாத்தானால நமக்குள்ள வந்த காரியம். ஆனா இயேசு கிறிஸ்துவை நாம பெற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்குள்ள திவ்ய சுபாவம் இருக்கு. ஆங்கிலத்துல டிவைன் நேச்சர் என்று சொல்வார். சின்ஃபுல் நேச்சர் அண்ட் டிவைன் நேச்சர். இந்த திவ்ய சுபாவம் தான் தேவனுக்கு பிடிச்ச சுபாவம். இது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட. பேதுரு சொல்ற திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. சோ இந்த சுபாவம் நம்முடைய ஆவியோடு நமக்கு கொடுக்கப்பட்ட. சோ இந்த சுபாவம் தான் பாவ சுபாவத்துக்கு எதிர்மறையா செயல்படக்கூடிய. பாவ சுபாவம் என்ன? நம்முடைய கிரியைகளினால தேவ நீதிய, ஆசீர்வாதங்களை, ரட்சிப்ப பெற நினைக்கிறது பாவ சுபாவம். அதான் மாம்சத்துல நாம நடக்கிறோம். சுயநீதி. தேவ சுபாவம், கடவுளுடைய சுபாவம் நாம கிறிஸ்துவால ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அறிவில. அதான் பைபிள் சொல்லுது, புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம். ஆமென். அவருடைய ஆவியில கிறிஸ்தவ புதிய உடன்படிக்கை என்றது அது ஒரு புதிய வாழ்க்கை.
முன்னே நாங்கள் வாழ்ந்ததல்ல, முன்னே நமக்கு தெரியாது. ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறார்? அதை கற்றுத்தாரு. சோ அப்ப அந்த சுபாவம், தெய்வீ ஆவிக்குரிய சுபாவம், திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொண்ட நாங்க அந்த திவ்ய சுபாவத்துல நடக்கிற பொழுது அதுக்கு இன்னொரு பேர் ஆவிக்கு ஏற்றபடி நாம நடக்கிறோம். சோ இந்த சுபாவம் நாம் ஒன்றை பொருறதுக்காக செய்யாது. ஆமென். தெய்வீக திவ்ய சுபாவம் என்றது நாம கடவுளத்தில் இருந்து ஒன்றை பொருறதுக்கு செய்யாது. இதுக்கு தெரியும், நாம ஏற்கனவே இயேசுனுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் விசுவாசிக்கிற எங்களுக்குள்ள ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் என்ன சேர்க்கிறார்? தந்திருக்கிறார். சோ அப்ப நாம இந்த சுபாவம் நீதியில இருந்து நீதிக்கு நடக்கிறோம். நாம ஏற்கனவே அவருக்குள்ள நீதிமான், ஏற்கனவே நாம் அவர்களுக்குள்ள பரிசுத்தம், ஏற்கனவே நாம பரலோக ராஜ்யத்தை பெற்றுட்டோம், ஏற்கனவே தெய்வீக சுகத்தை பெற்றுட்டோம், ஏற்கனவே மன்னிக்கப்பட்டுட்டோம். ஆமென். சோ இந்த இதுல இருந்து வாழ்ற ஒரு சுபாவம் தான் உண்மையாக தெய்வீக சுபாவம். இந்த சுபாவத்துல வாழ்ற நீங்க நிச்சயமாக ஆண்டவரோட நீங்க இப்போ என்ன செய்றீங்க? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க நடந்து கொண்டே இருக்கிறீங்க. ஆமென். சோ இதான் டிவைன் நேச்சர் என்று பைபிள் சொல்லுது. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமென். வார்த்தையை எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் ஒரு மிக ஆழமான சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு அதிகாரம். சோ இந்த அதிகாரத்துல இதுல 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். முதல் வசனங்களை, என்னன்னா அந்த கண்டெக்ஸ்ட் எங்களுக்கு எப்பவும் முக்கியம். சிலதுகளை நான் கண்டெக்ஸ்ட் எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சில அதிகாரங்களை வாசிக்கிறீங்க, ஆனா சில அதிகாரங்களுக்கு அது முக்கியப்படுது. ஏனென்றா அதுல கணக்க இன்னும் இந்த கண்டெக்ஸ்ட் நாம புரிஞ்சோம் என்று சொன்னா, அந்த அதிகாரத்தை இல்ல இந்த புத்தகத்தை புரிஞ்சோம் என்று சொன்னா அதுக்குள்ள கணக்க முத்துக்களை எடுக்கலாம். ஆமென். சோ பிரியமானவர்களே, முதலாவது வசனம், உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் எந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். சோ இங்க ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை குறிச்சு தான் நீங்க பேசுற. எல்லாரும் எழும்புறான், நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு ஊழியக்காரன். அதனாலதான் உலகத்துல கன ஆவிகள் இருக்குது. அதுல ஒன்று நானும் தான். சோ நானும் ஒரு கள்ளத்தை தீர்க்கதரிசி ஆகலாம், நானும் ஒரு கள்ள போதகன் ஆகலாம். இது நானோ நீங்களோ இத என்ன செய்ய முடியாது, நிர்ணயிக்க முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு அவருடைய வார்த்தையினால் நீங்க என்ன செய்யலாம்? சோதிச்சு அறியலாம். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால் மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்ப நீங்க சிலவோட சொல்லலாம், இதென்ன ஒரு பெரிய சிம்பிள் தானே, மாம்சத்துல வந்த இயேசுவை நாங்க அறிக்கைறோம் தாரே, உலகத்துல இல்ல, இன்னும் ஹிந்துஸும் அறிக்கைறாங்க. அப்ப இதுல என்ன பெரிய மேட்டர் இங்க இருக்கு? மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற இந்த ஆவியும், அதாவது கடவுள் இயேசு வந்து கடவுள் என்ன செய்யறார்? மாம்ச சாயல்ல வருகிறார். அங்கதான் முழு விஷயம் இருக்கு. இப்ப ஜூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல.
என்ன ரோமர் 8 சொல்லுது பாருங்க. ரோமர் 8 எப்படி சொல்லுது? இயேசு பாவ மாம்ச சாயலாக வந்து பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொண்டார். இப்ப கடவுள் மனிதனாக அவதாரம் எடுக்காம, கடவுள் மனிதனாக அல்லது மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வராமல் நம்முடைய பிராயச்சித்தம் நடந்து நிறைவேறிக்க முடியாது. சோ இத நம்பாம இருந்தபடியாலதான் இப்படியான வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் இன்றைக்கும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் பிரசங்கிச்சாலும் கூட, அல்லது அநேக கிறிஸ்தவர்கள் என்று இருந்தாலும் கூட, இந்த மாம்சத்துல இயேசு வந்ததையும் அவர் மரிச்சதையும் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அவர்கள் தங்களுடைய பாவங்கள் சுத்த கழுவப்பட்ட ஒரு விசுவாசியாக தங்களை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல அந்த ஆவியும் உண்மையாக வஞ்சிக்கிற ஆவிதான். அது உண்மையான ஆவி அல்ல. எத்தனை பேர் இதுல இருக்கிற நீங்க, விசுவாசிக்கிற நீங்க, இயேசு கடவுள் மெய்யாகவே மாம்சத்திலையும் இரத்தத்தையும் உடையவராக வந்தார். அவர் உண்மையாகவே தன்னை சிலுவையில பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தபடியால அந்த சித்தத்தின்படி விசுவாசிக்கிற நாங்க அவருக்குள் பரிபூரணமுள்ள, என்றென்றைக்கும் மன்னிக்கப்பட்ட, தேவனால் உண்டான பிள்ளைகளாய் இருக்கின்றோம். ஆமென். இது நம்முடைய கிரியைகளின் அடிப்படை அல்ல, இது தேவனால் உண்டான ஒரு காரியம். இதற்கு எதிரடையாக பேசுகிற ஆவிகள் எல்லாம் என்னவா? அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள். நான் சொல்றது கிளியரா? ஆமென். பிள்ளைகளே, நீங்கள் பாருங்க, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, நான் தேவனால் உண்டாயிருக்க, நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன். ஏன்னா நான் மாம்சத்துல வந்த இயேசுவை நான் என்ன செய்யறேன்? அரைக்க பண்றேன். ஆமென். அவர் மரிச்சு மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டார். நியாயப்பிரமாணத்தின் நீதி இப்ப எனக்குள்ள என்ன செய்யிருக்கு? நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீதிக்கு கோரிக்கைகள் இருக்கு, நீதிக்கு அநேக கோரிக்கைகள் இருக்கு. அந்த கோரிக்கைகளை மனுஷனால நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு நானும் நீங்களும் நீதிமான் ஆக்கப்படணும் என்று சொன்னா, நாங்க நீதிமான் ஆக்கப்பட்டுட்டோம் என்று சொன்னா, நீதிமானுடைய ஆசீர்வாதம் அது அவனோட சேர்ந்து இருக்கிறது. ஆமென். நீதிமானையும் ஆசீர்வாதத்தையும் பிரிக்க முடியாது. இந்த வார்த்தையெல்லாம் மிக முக்கியமானது. இப்ப நீங்க இது விளங்காட்டிக்கும் இத எழுதி வைங்க. நீதிமானையும் ஆசீர்வாதத்தையும் பிரிக்க முடியாது. ஆமென். நீதிமானுடைய ஆசீர்வாதம் அவனுடைய சிரசின் மேல இருக்கான். ரைட்? அப்ப அந்த ஒரு மனுஷன் நீதிமான், கிறிஸ்துவ அல்லாம ஒரு மனுஷன் நீதிமான் ஆக்கப்படணும் என்று சொன்னா, அந்த நீதிமான் ஆகுறதுக்கு பல கோரிக்கைகள் இருக்கு. அத எந்த மனுஷனாலும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது. சோ அப்ப இங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? நீதியினுடைய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். சோ அதனால விசுவாசிக்கிற நாங்க இயேசுவை மாம்சத்துல வந்து அவர் எங்களுக்காக மரிச்ச அவருடைய அன்பை நாம ஏற்றுக்கொள்ற பொழுது நாம் என்ன செய்யறோமா?
தேவ நீதியாக மாற்றப்படுகிறோம். அவருடைய நீதியை பெற்றுக் கொள்கிறோம். சோ பிசாசுக்கு இந்த உபதேசங்கள் என்ன செய்யாது, பிடிக்காது. வஞ்சிக்கிற ஆவியை உடையவன் இந்த உபதேசங்கள் பிடிக்காது. சோ பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்று இங்க ஒரு நபரை குறிச்சு சொல்லுது. உலகத்தில் இருக்கிறவனிலும் இங்க சாத்தான், வஞ்சிக்கிற ஆவி. பிள்ளைகளே, நாம தேவனால் உண்டாயிருந்தா, உண்மையாக சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால் நீங்கள் உண்டாயிருந்தீங்களா, நீங்க அவனை ஜெயிச்சிட்டீங்க. நீங்க பிசாசை ஜெயிச்சிட்டீங்க. அவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகியால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். ஆமென். இன்னைக்கு கிருபையின் உபதேசம் அல்லது புதிய உடன்படிக்கையின் உபதேசம் இல்லாத மற்ற உபதேசங்களுக்கு உலகம் என்ன செய்யும்? செவி கொடுக்கும். அதை கேட்கறதுக்கு மில்லியன் கணக்கு சனம் இருக்கு. என்று அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர் பேசுகிறார்கள். உலகம் அவர்களுக்கு என்ன செய்யுமாம்? செவி கொடுக்கும். நாங்களோ தேவனால் உண்டானவர்கள். நாங்களோ தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனை அறிந்தவன். சோ ஆரம்பத்தில் என்ன சொன்ன? நித்திய ஜீவன் என்றா அவரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். சோ இந்த நித்திய ஜீவனை உடையவன், அவரை அறிகிறவன் என்ன செய்வான்? எங்களுக்கு செவி கொடுப்பான். ரைட். பரிசுத்தம் என்றா இது, நீதி என்றா இது, ரட்சிப்பண்டா இப்படி, ரைட், சமாதானம் என்றா இது, இளைப்பாறுதல் என்றா இது. தேவன் அன்பு உங்களுக்குள்ள இருக்கு. அந்த அன்பு அது எல்லை இல்லாத அன்பு. அது ஒரு நிபந்தனை இல்லாத அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கின்றார். சோ அதனாலதான் அன்பு உண்டானது. அப்ப தேவனை அறிஞ்சவன் என்ன செய்யறான்? அவங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனால் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, எங்க வச்சு எதை பேசுறாரு? சத்திய ஆவியையும் வஞ்ச ஆவியையும். தேவனுடைய முழுமையான அன்பை, களங்கம் இல்லாத, எதிர்பார்ப்பில்லாத, என்றைக்கும் மாறாத, என்றைக்கும் விலகாத, அந்த அன்பை புரியாதவன் வஞ்ச ஆவியில இன்னமும் பிடிபட்டிருக்கிறான். பிரியமானவர்களே, ஆங்கிலத்துல பிலவட் என்று எழுதியிருக்கு. பிலவட் என்று சொல்றது இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் குறிப்பிட்டிருந்தார். இயேசுவுக்கு ஒப்பாக இயேசுவை எப்படி பிதாவானவர் நேசிச்சாரோ அதே நேசம், அதே அன்பினாலதான் எங்களையும் ஆண்டவர் நேசிச்சிருக்கிறார் என்கிறதா இந்த வசனத்திலே இருக்கு. அவரை மரித்தொழிந்து உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருப்பதால் ஆமென், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். சோ ஆண்டவற்ற அன்பு என்னவா? மாறாஸ். ஆண்டவற்ற அன்பிலே வித்தியாசம் இல்லை. அப்ப பைபிள் என்ன சொல்லுது? அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார் என்றால் God is love.
சோ அன்புதான் கடவுள், கடவுள் தான் அன்பு. சோ அவர் அன்பாகவே இருக்கிறார். சோ அப்ப அவர் தன்னுடைய குமாரன் இயேசுவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அன்பை அனுப்பி, விசேஷித்த ஒரு அன்பை அனுப்பி, அவருக்கு கீழே வருகிற நமக்கு வேற ஒரு அன்பு அல்ல, அவர் அன்பு, அவற்றை அன்பு எல்லாருக்கும் ஒரே விதமாக வெளிப்பட்ட பிதாவானவர் தன்ற குமாரனை எப்படி நேசிச்சாரோ அதே மாதிரி எங்களை நேசிச்சிருக்கிறார். அதுதான் கடவுள். சோ பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவுள். சோ சில வேளை நீங்க யோசிக்கலாம், நீங்க என்ன நேசிக்கிறதுக்காக நான் இந்த வசனத்தை எடுக்கிறேன், அல்லது நான் இன்னொருவரை நேசிக்கிறதுக்காக இந்த வசனத்தை எடுக்கிறேன். அந்த மனுஷன் மேல மனுஷன் வைக்கிற அன்பு, நாங்க உலக ரீதியா வைக்கிற அன்பை குறிச்சு இங்க பேசப்படவே இல்லை. உண்மையாக ஒருவன் இயேசுவை நேசிச்சா, அல்லது உண்மையாக அவன் இயேசுவை நேசிச்சா இல்ல, இங்கேயும் நான் பாருங்க சத்தியத்தை விட்டு விலகிட்டேன். கடவுள் எங்கள் மேல வச்ச அன்பை பெற்றுக்கொண்டவன், அதாவது அன்கண்டிஷனல் லவ், அதாவது நிபந்தனை இல்லாத அன்பை பெற்றுக்கொண்டவன், சரிதானே? அவன் உண்மையாக அவன் பெற்றிருந்தான் என்று சொன்னா, அவன் தேவனுடைய சத்தியத்தை மற்றவனுக்கு சொல்றதுனால, பிழையான சத்தியத்தை சொல்லாம, வஞ்சகத்தின் ஆவியை அவன் உடையவனா இல்லாம மற்றவனுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவானா இருந்தா, அவன் என்ன செய்யறானா? மற்றவனை நேசிக்கிறான். இங்க வேற அன்பு செலுத்தணும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு நீங்க கடவுளுடைய அன்பை சரியாக சொல்லாம, இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள், இன்றைக்கு இருக்கிற பிரசங்கிமா தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய அன்பை கூற போட்டு, ஒருபடி பணத்துக்காகவோ அல்லது ஒருபடி பெருமைக்காகவோ ஒருபடி புகழுக்காகவோ அல்லது தன்னுடைய பேர் புகழுக்காகவோ தேவனுடைய அன்பை கூற போட்டு விற்பானாக இருந்தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம் பாவிகளா இருக்கைக்கே தேவன் நம்மேல வச்ச அன்பினாலதான் எங்களை ரட்சிச்சாரே ஒழிய, நம்மகிட்ட இருக்கிற தகுதியோ, நம்மகிட்ட இருக்கிற பணமோ, நம்மகிட்ட இருக்கிற எந்த ஒரு காரணத்தையும் வைக்காம தேவன் நம்ம நேசிச்சா. இந்த அன்பை நாங்க ஒரு பணத்துக்காகவோ வேற எந்த காரியத்துக்காகவோ நீங்க விற்பீங்களா இருந்தா, இது வஞ்சகத்தின் ஆவி. நீங்க ஒரு மனுஷனை நேசிக்கிற, இப்ப நான் அவருடைய நிபந்தனையற்ற அன்பினால் என்றென்றைக்கும் நான் மீட்கப்பட்ட சத்தியத்துல நான் பெற்றுக்கொண்ட ஆண்டவர் அன்பின் வெளிப்பாட்டை பெற்ற பிறகும் இன்னொரு மனுஷனை நான் வஞ்சிப்பனாக இருந்தா, நான் உண்மையாக தேவனால் உண்டானவன் அல்ல. அதுவும் உங்களுக்கு விளங்குதோ, நான் என்னத்தை கஷ்டப்பட்டு இங்க சொல்ல வாரன் என்பதை நீங்க விளங்குறீங்களோ தெரியல. விளங்க வேணும் என்று நான் ப்ரே பண்றேன். இந்த கண்டெக்ஸ்ட் அதுதான், இந்த அதிகாரத்தினுடைய கண்டெக்ஸ்ட் அதுதான். ஏண்டா அநேக வஞ்சகத்தின் ஆவி இன்றைக்கு உபதேசிக்குன்னு தெரியுது. இப்ப பாருங்க, இப்ப இன்னொரு வசனத்தை வாசிச்ச பிறகு நான் இதை சொல்றது பெற்ற நினைக்கிறேன். ஓகே, இந்த போட்ட தலையங்கத்தை வாசிச்ச பிறகு
வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால், குமாரனை அனுப்பி இருக்கிறார். எங்கிருந்து அனுப்பினவர்? பரலோகத்தில் இருந்து, தன்னோட இருந்த ஏக சுதன் என்றும் பாராம தந்த குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கு. அப்ப ஆண்டவர் கிளியரா சொல்ற, மகனே மகளே, நீ என்னிடத்துல அன்பு கூர்ந்ததினால் அல்ல அன்பு உண்டான. ஆனா இன்றைக்கு மதம் நீ தேவனிடத்துல அன்பு கூர்ந்ததினாலதான் அன்பு உண்டாது என்று சொல்லுது. வஞ்சகத்தின் ஆவி. நீ கடவுளுக்கு ஊழியம் செய்த படியால் கடவுள் உன்னை காத்தார். வஞ்சகத்தின் ஆவி. நீ கடவுளுக்கு பணம் கொடுக்கிறபடியால், தசமாம் கொடுக்கிறபடியால் கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறது வஞ்சகத்தின் ஆவி. கடவுள் என்னை ஆசீர்வதிச்சாரப்பா, அன்பு எனக்குள்ள உண்டாயிட்டுது, அன்பு எனக்கு ஏற்கனவே உண்டாயிட்டுது, நான் அவரை நேசிச்சதால் அல்ல, நான் பாவியா இருக்கேக்கே, நான் ஒரு பேங்க்ரப்சியா இருக்கேக்கே. பேங்க்ரப்ட் என்று சொல்லுவாங்க. நாங்க ஒவ்வொரு மனுஷன் உலகத்துல பேங்க்ரப்ட், ஆவிக்குரிய பேங்க்ரப்ட். அப்படி இருக்கேக்குதான் அன்பு உண்டானது. நான் கொடுத்ததுனால அல்ல, நான் செய்தவனால அல்ல, நான் நல்லவன் என்பதற்காக அல்ல. ஆனா அன்பு உண்டான பிறகு மனப்பூர்வமாய் அந்த அன்பு, தேவன் அன்பு நமக்குள்ள வந்து, அந்த நிபந்தனையற்ற அன்பு, எல்லை இல்லாத அன்பு வந்த பிறகு அந்த அன்பில இருந்து புறப்பட்டு நான் ஒன்றை செய்கிறது வந்து திவ்ய சுபாவம். அதை நான் செய்ய வேண்டாம் என்று சொல்லல, பைபிளும் சொல்லல. அதைத்தான் நான் சொல்றேன். தேவனுடைய ஆவி எதென்றும் வஞ்சக ஆவி எதென்றும் நீங்க அறிஞ்சு கொண்டீங்களாக இருந்தா உங்களோட வாழ்க்கை இன்றைக்கும் பிரகாசமா இருக்கும். ஆமென். இந்த வசனத்தை திருப்ப பாருங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. சொல்லுவாங்க, ஏய் நீ கடவுளை நேசிக்கணும், கடவுளை நேசிக்கணும், you have to do something, நீங்க ஏதாவது கடவுளுக்காக செய்யணும். ஏன் அப்படி சொல்றாங்க? அந்த மோட்டிவேஷன் என்ன? என்ன மோட்டிவேஷனோட அவர்கள் பேசுகிறார்கள் தெரியுமா? நீ செய்யலேண்டா அவர் உன்னை நேசிக்க மாட்டார். அந்த மோட்டிவேஷன்ல தான் சொல்றாங்க. இதுதான் வஞ்சக ஆவி. வஞ்சக ஆவி என்று சொல்றது, வஞ்சிக்கிறன்னு சொல்றது வந்து ஒரு தந்திரமாக செயல்படுறதா. கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுகிறார், ஏவாளை வஞ்சிச்ச சாத்தான் உங்கள் மனதையும் வஞ்சிச்சுவானோ என்று நான் பயந்திருக்கிறேன். சோ அப்ப பிசாசு வந்து எங்களை என்ன செய்யறானாம்? வஞ்சிக்கிறான். என்னத்தினால? உபதேசத்தினால. பாருங்க, ஏவாள், ஆதாம் வந்து ஏவாளுக்கு வந்து சொன்னானா சொல்லலையா என்றது எனக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கு.
இப்ப சத்தியங்களை நாங்க அறிஞ்சு போகத்தான் எங்களுக்கு சில கேள்விகள் நமக்குள்ளேயே உண்டாகும். சில வேளை ஆதாம் அதை சீரியஸா எடுத்திருக்க இல்லையா, ஏவாளுக்கு சத்தியத்தை சொல்ல, அல்லது ஏவாள் அதை இக்னோர் பண்ணிட்டாளா? அதே போல இன்றைக்கு எவ்வளவு ஜனங்கள் இக்னோரன்ஸ், அதாவது அலட்சியமாக தள்ளி வருவது. இதுல என்ன இருக்கு? உலகத்துல எல்லா மனுஷரும் வாழ்றாங்க. ஆனா இங்க பாருங்க, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று கொரிந்தியர்ல சொல்றேன். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது என்னத்தினால பாருங்க, நன்மை தீமை என்கின்ற அறிவினால். வேற ஒரு அறிவு அங்க கொடுக்கப்படுது. தேவனை குறித்து அறிகிற அறிவை இருந்து வெளியில தேவனை குறித்து அறிகிற அறிவில இருந்து வெளியில நன்மை தீமை அறிகிறதுனால் தேவர்களை போல் ஆகின்ற ஒரு புதிய அறிவு அங்க என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது, வஞ்சிக்கப்படுது. அப்ப அந்த வஞ்சனை பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? அடுத்த வசனம் சொல்லுது, ஏவாள் பாக்குறதுக்கு அது அழகா இருந்துதான், புசிக்கிறதுக்கு நல்லதா இருந்துச்சு, இச்சிக்கப்படக்கூடியதா இருந்துச்சு. அப்ப பிசாசுடைய உபதேசம் மனுஷனுக்கு இச்சிக்கப்படக்கூடியதா இருக்கு. இப்ப பாருங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பிரசங்கிக்கிறோம், இது இச்சிக்கப்படக்கூடியதா இருக்கா? இல்ல. ஆனா ஆனா ஒரு 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 சபையிலேயோ அல்லது ஒரு 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 ஆலயத்திலேயோ நீங்க ஒருவன் கஷ்டத்தோட அல்லது ஒருவன் வியாதியோட அல்லது ஒருவன் சுயநீதியோட இருக்கிற பொழுது நாம நீ கொடுக்கிறதுனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னா மனுஷன் இலகுவாக வஞ்சிக்கப்படுவான். அது இச்சிக்க கூடியதா இருக்கும். கேட்கறதுக்கு அது நல்லதா இருக்கும். ஆனா அதனுடைய பிரதிபலன் தேவனுடைய கிருபையான இருக்காஸ். ஆமென். இப்படி பல விஷயங்கள், பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். வஞ்சகத்தின் ஆவி, பல உதாரணங்களை நாங்க பார்க்கிறோம். இங்க பார்ப்போம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்ம நேசிக்க போறஸ் அல்லது அன்பு உண்டானஸ். நோ, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அவன் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். வசனம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். என்னத்தையா விசுவாசிக்கிறோம்? அன்ப. என்னத்தை நாம விசுவாசிக்கணுமா? அன்ப. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் மோசேயோட கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை தான் விசுவாசிக்குது. நியாய பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, அன்புதான் விசுவாசத்துக்குரியது, அல்லது கிருபைதான் விசுவாசத்துக்குரியது. தேவன் நம்மேல் வச்ச அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். ஆமென். தேவன் நம்மேல் வச்ச அன்பை, உலக மக்கள் மேல வச்ச அன்பை நாம் அறிஞ்சு என்ன செய்யறோம்? விசுவாசிச்சிருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுக்கு வேற தோற்றம் இல்லை. அப்ப அப்ப அங்கங்க வாசிச்ச தேவன் கோபம் எல்லாம் என்ன?
என்று சில பேர் நீங்க கேட்பீங்க. நோ, பைபிள் சொல்லுது அவன் அன்பாகவே இருக்கிறான். தேவன் கோபமா இல்லை. அவருக்கு ரெண்டு பக்கம் இல்லை. அவருக்கு ஒரே ஒரு பக்கமாக ஒரே ஒருவர் தான். அவர் அன்புதான். அன்பில் நிலைச்சிருக்கிறவன் தேவனில் நிலைச்சிருக்கிறான். தேவனும் அவனில் நிலைச்சிருக்கிறான். எத்தனை சொல்லி ஆண்டவர் என்னிடத்துல நிலைச்சிருக்கிறார். நீங்க நினைக்க கூடாது நாங்க அன்பு அவற்றை அன்பை நாம புரியலையா ஆண்டவர்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அதல்ல அர்த்தம். நீங்க ஒரு முறை கிறிஸ்துவால நீங்க மீட்கப்பட்டா நீங்க என்றைக்கு மீட்கப்பட்ட நீங்க. ஆனா அவருடைய அன்பு உங்களுக்கு நிலைச்சிருக்குமா? இல்ல. நீங்க மாறாக நியாய தீர்ப்பை குறிச்சும் கோபாக்கினையும் குறிச்சு தான் உங்களுக்குள்ள பயம் இருக்கு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஏன் கோபாக்கினையை குறிச்சும் மற்றவனை பட்சிக்கிறார்கள் என்று சொன்னா அவர்களுக்கு அன்பு இல்லை. தேவனுடைய அன்பின் அறிவு இல்லை. சோ அதனால மற்றவர்கள் அவர்கள் பட்சிக்கிறார்கள். தெரியுமா? இயேசு நாளைக்கு வரப்போற வரட்டும். மற்றவர்கள் பட்சிக்கிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். ஏன்? அவர்கள் கோபாக்கினை வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறார். ஆனா பைபிள் சொல்லுது அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அடுத்து நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஆமென். ஆரம்பத்திலே அறிஞ்ச அன்பை விட இப்ப நீங்க அவற்றை அன்பை அறிஞ்ச உடனே அன்பு பூர்ணப்படுதா இல்லையா? தைரியம் வருதா இல்லையா? நியாயத்தை குறிச்ச பயம் போயிட்டுதா இல்லையா? ஆனா இன்னும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. காரணம் வஞ்சனை ஆவி கிரிய செய்யறவழியா. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பு பயம் இல்லை. அன்பில பயம் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம் உலக தோற்றத்துக்கு முதலேயே, மனுஷன் பிறக்க முதலேயே என்னவாம் அன்பு உண்டாயிருக்கு. யார் மேல அன்பு? நம் மேல. ஆமென். சோ இந்த அன்பினாலதான் விசுவாசம் கிரிய செய்யும். இந்த அன்பினால் கிரிய செய்கிற விசுவாசம் தான் உதவி செய்யும். சோ அதனால ஆண்டவர் சொல்ல, சகோதரரே நீங்க ஒருவர் நேசிக்க கடனாளியா இருக்கிறீங்க. ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு அன்பை நீங்க பெற்றுக் கொண்டுட்டீங்க. அதனால நாம கடனாளியா இருக்கிறோம். ஏண்டா நாம கடவுளுக்கு கடனாளி அல்ல, மனுஷனுக்கு. இப்ப பாருங்க, நீங்க இப்ப அழிவில்லாத ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க, ரைட்? அது மட்டுமா உங்களோட வாழ்க்கையில அழிவில்லாத ஒரு நம்பிக்கையை நீங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினால நீங்க பெற்றிருக்கிறீங்க, ரைட்? அந்த அன்பு இனி உங்களை சும்மா விடாதாம். அந்த அன்பு உங்களை என்ன செய்ய போது? சுகப்படுத்த போது, பலப்படுத்த போது, உங்களை பிரவாசிக்க பண்ண போது. ஆமேன், ஆமேன். சகல ஆசீர்வாதங்களையும் அங்க இயேசு சிலுவையில செய்து முடிச்ச ஆசீர்வாதங்களை நீங்க என்ன செய்ய போறீங்க? சுதந்திரிக்க போறீங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்பை நீங்க பெற்றிருக்கிறீங்க, ரைட்? அப்ப நாம இப்ப ஆண்டவருக்கு கடனாளி அல்ல, கடவுளுக்கு. கடவுள் நம்ம கிருபையா தன் அன்பினால் எங்களை ரட்சிச்சிருக்கிறார். ஆனா நாம ஒருவருக்கு ஒருவர் இப்ப என்னவா இருக்கிறோமா? கடனாளியா இருக்கிறோம். என்றா அவற்றை இந்த எல்லையற்ற நிரந்தர அன்பை, அந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்யறோம் என்று சொன்னா மற்றவனுக்கு கொடுக்கிறோம். இதை விட்டுட்டு நம்முடைய பிழைப்புக்காக, நம்முடைய பேருக்காக
நம்முடைய பெருமைக்காக பிசாசுடைய ஆவியோடு வஞ்ச ஆவியோடு இணைஞ்சு நாம செயல்படுவோமாக இருந்தா சில பேர் நாம ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஆனாலும் வஞ்சகத்தின் ஆவியால ஜனங்களை வஞ்சிச்சு கொண்டிருப்போமாக இருந்தா நாம தேவனுடைய அன்பை பெற்றதுக்குரிய எந்த அடையாளமும் இல்லை. ஆமென். நாம வஞ்சக ஆவியினால் நாம கிரியை செய்கிற பொழுது அவர் தலைவர், வஞ்சத்துக்குரிய தலைவர் எங்களோட வாழ்க்கையில என்ன செய்வார்? குறுக்கிட வாய்ப்பு இருக்கு. இயேசு சொன்னார், பிசாசுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை வந்தெடுக்க. என்னன்னா எந்த அப்பாவுடைய அன்பில தான் இயேசு வாழ்ந்தார். இயேசு தான் பிதா மேல வச்ச அன்பில அவர் வாழையில, பிதா தன் மேல வச்ச அன்பிலதான் இயேசு வாழ்ந்தார். தெரியுமா உங்களுக்கு? இதற்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களோட பேச வாஞ்சிக்கிறேன். பழைய உடன்படிக்கையில இருந்து ஆதியாகமம் 22 முதலாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இது அடிக்கடி நான் பிரசங்கிச்சதுதான். ஆனாலும் இதுக்குள்ள சில காரியங்களை நாம திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஆமென். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படினில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். சோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த ஸ்டோரிய படிக்க அல்லது இன்றைக்கு நீங்க கேட்க உங்களுக்கு தெரியணும், இது தேவன் தன்னை பிதாவானவர் தன்னையும் தன் குமாரனாகிய இயேசுவையும் இங்கே வெளிப்படுத்துகிறார். தங்களுடைய அன்பை எங்கள் மேல தங்களுடைய அன்பை குறிச்சு இங்க வெளிப்படுத்துறார். சோ இங்க ஆபிரகாமை சோதித்தார்ன்றதுக்கு நீங்க எப்படி மாத்துங்கண்டா, பிதா தன்னையே சோதித்தார். ஆமென். அந்த நோக்கத்தோடு இந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடன்றார். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரன். யார் இவர்? யார் இவர்? ஈசாக்கா. இதுல நீங்க ஈசான் தான் பாக்குறீங்க. ஆஃப்கோர்ஸ் ஈசான் நடந்த, ஆனா இங்க அதை விட மேலே ஆண்டவர் சொல்ல வர, இதுதான்டா என்ற குமாரன் இயேசு கிறிஸ்து. ஆமென். சோ அப்ப இயேசு கிறிஸ்து பைபிள் முழுவதும் பிதா தன் அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆமென். சோ இந்த நேசகுமாரனை தெர்றதை விட, ரைட், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குமாரனை தெர்றதை விட வேற என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன்னையே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவ்வளவாக தன்னுடைய அன்பை எனக்கு உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் பேசுறது எல்லாம் ஆபிரகாமுக்கு, என்ற குமாரனை நான் என்ன செய்ய போறேன். ஏன்னா ஆபிரகாம் சொல்றான், சுவிசேஷமாய் ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுது. இயேசு சொல்றார், ஆபிரகாம் நாளை காண ஆசையா இருந்தார். சோ அப்ப இயேசு அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அப்ப ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சத்தியம் தெரியும். ஆபிரகாமுக்கு தெரியும் பிதாவுடைய அன்பு. என்னுடைய அன்பு உனக்கு புரியுதா என்றதான் ஆபிரகாமை அவர் சோதிக்கிறார். இப்ப பாருங்க, ஜாயின் பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் இணைச்சு பாருங்க. இங்க ஆபிரகாம் தேவனுடைய அன்பை புரிகிறானா பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று எழுதப்பட்டிருக்கு. எங்க 21ஆம் அதிகாரத்துலதான் ஈசாக்கு வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் ஈசாக்க பிறக்க பண்றார். அப்ப இயேசு கிறிஸ்து யார் பிறக்க பண்ணினது? இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் பரிசுத்த ஆவியினால் கற்பம் தெரிவிக்கப்பட்டார்.
சோ இங்க ஈசாக்கு தேவனால் பிறக்கிறான். அந்த தேவனால் பிறந்த அந்த குமாரனை பலியிட சொல்றார். தேவனால் இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள கடவுள், ஆமேன், மனுஷனுக்காக பலியிடுறார். ஆமேன். சோ இதான் பிதாவுடைய அன்பு. சோ இப்ப ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கழுதை மேல் சேரம் கட்டி தன் வேலைக்கார் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகரமலைக்கு கட்டளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். ஆண்டவர் எல்லாத்தையும் குறிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவை பற்றினது, பிதாவும் தன் குமாரன் அன்பை பற்றினது. அதனால அவர் சொல்றார், இந்த இடத்துக்கு போ, இந்த மலைக்கு போ, இந்த இடத்துல செய். ஒட்டுமொத்தத்துல பிதாவானவர் தன்னை வெளிப்படுத்துறார். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தூரத்திலே அதை இடத்தை காண்கிறான். சோ இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்கு. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்படுது. அதான் ஏறெடுத்து பார்க்கிறது. ரைட்? இஸ்ரவேல்ல வனாந்தரத்துல சர்ப்பம் கடிச்சு ஜனங்களுக்கு சர்ப்பம், அந்த டைம்ல மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? கப்பத்துல என்ன செய், வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அத கப்பத்துல தூக்கி ஜனங்களை ஏறெடுத்து பார்க்க சொல், அங்க நோக்கி பார்க்க சொல். ஆமேன். சோ அப்ப இயேசுவை குறிச்சதான அந்த பிதா தன் ஏக சுதனை பலியிட போற காரியம் பைபிள்ல ஸ்டார்ட் இந்த ஆதியாகமத்தில இருந்து புறப்பட்டு வந்துட்டே இருக்கு. அங்கதான் அன்பு உண்டாயிருக்கு, அங்கதான் மனுஷனுடைய ஜீவனே இருக்கு, அங்கதான் உங்களோட தெய்வீக சுகமே இருக்கு, அங்கதான் உங்களோட சகலதுமே இருக்கு. அப்ப ஆபிரகாமும் என்ன செய்யறான்? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தூரத்தில் அவர் காண்கிறான். அவன் தூரத்துல இயேசுவை கண்ட மனுஷன், பிதாவுடைய அன்பை கண்ட மனுஷன். அதனாலதான் ஆபிரகாமுக்கு விசுவாசம் கிரியை செய்தது. ஆமென். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு. ஆபிரகாமுக்கு இது தொழுது கொள்றதாம். விளையாட்ட பாத்தீங்களா? ஆபிரகாம் தன் மகனை ஏக சுதனண்டும் பாராம தன் மகனை அந்த இடத்துல கொண்டே பலியிடுறது அவன் அதுக்கு பாவிச்ச வசனம், ஆவியானவர் பாவிச்ச வசனம் தொழுது கொள்கிறது. நாங்க தொழுது கொண்டுட்டு திரும்பி வருவோம். அப்ப இன்னைக்கு பிதா தன் குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக சிலுவையில பலியிட்டது. அதுதான் பேர் தொழுது கொள்றது. அதை நம்பி அதை ஏற்றுக்கொள்ற எல்லாரும் பிதாவை நாம தொழுது கொள்கிறோம். இந்த பாருங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 2:21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். சோ அப்ப இங்க ஆபிரகாம் என்னத்தை சொல்றான்? தன் குமாரனை இயேசுவுக்கு ஒப்பாக தன் குமாரனை பலியிட கொண்டு போறது, இயேசுவுக்கு ஒப்பாக தன் குமாரனை பலியிட கொண்டு போனது அவனுக்கு என்னவாம்? தொழுது கொள்ளுகிறதா. இன்னைக்கு நாம இயேசுவை சிலுவையில அவருடைய மரணத்தை உயிர்த்தெழுதலையும் ஏற்றுக்கொள்றது, அதனால வந்த விளைவுகளின் படி, அதனால வந்த விளைவில்ல அதனால வந்த பலன்கள், ஆசீர்வாதங்களின் படி நாம வாழ்கிற பொழுது அவரை நாம் என்ன செய்யறோமா? பிதாவை எங்கும் தொழுது கொள்கிறோம். அவற்றை அன்பை, இந்த அன்பு நீ மாறாத அன்பு. இது முந்தி இப்ப எல்லாம் எப்பவும் அவற்றை அன்பு மாறாது. சோ அந்த அன்பை ஆபிரகாம் கண்டு கொண்டார். ஆமென்.
Right. So திரும்ப போவோம். ஆதியாகமம். தொழுது கொண்டு ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாய் ஈசாக்கு மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். பாருங்க, பிதாவும் குமாரனும் எப்பவும் ஒன்றுதான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். பாருங்க, பிதாவுக்கும் இயேசுக்கும் இடையில் இருக்கிற உறவாடல் அதுதான் இங்க பேசப்படுது. ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் இருந்த உரையாடலுக்கு விட இங்க ஆண்டவர் கொண்டு வர்ற காரியம், இதில் எழுதப்பட்ட ஆவி அது என்னன்னா, பிதாவுக்கும் எனக்கும் என் குமாரனா இயேசுவுக்கும் இரண்டு கடவுளுக்கும் இடையில நடந்த உரையாடல். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனான ஆபிரகாமுக்கு தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? இயேசு எங்கே? ஆட்டுக்குட்டி எங்கே? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுப்பார் அல்லது பார்த்துக் கொள்வார். பாருங்க, இதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியாமலா பேசுறான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் இன்டிரெக்டா சொல்றான், எஸ், இயேசு கட்டாயம் வருவார். பிதா தன் குமாரனை அனுப்புவார். அவன் ஊடாக சந்ததி பெருகும். இயேசு ஊடாக சந்ததி பெருகும். கட்டாயம் அவர் பார்த்துக் கொள்வார் இந்த காரியத்தை. அவர் மனுக்குலத்தை சும்மா விட, அவற்றை அன்பு சும்மா விடாது. அவற்றை அன்பு மனுக்குலத்தை தேடி வரும். இயேசு தகனபலிக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனான ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தை அடுக்கி கட்டி அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுறா என்ன? தேவன் தந்த புத்திரனும் பாராம, ஏக சுதனண்டும் பாராம, எனக்காக என்ற ரட்சிப்புக்காக, என்ற சுகத்துக்காக, என்ற பிள்ளைக்காக, சொல்லுங்க, என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லுங்க. என் மனைவிக்காக, என் புருஷனுக்காக, என் அம்மாக்காக, என் அப்பாக்காக, அப்படித்தான் அவற்றை அன்பு. அவற்றை அன்புக்கு நாம பயப்படுறதுதான் தேவ பயம். அதனாலதான் நான் அடிக்கடி தேவ பயத்தை குறிச்சு நான் முந்தி மெசேஜ் எடுத்தேன். தப்பா மதமங்களுக்கு போதிக்குது தேவ பயத்தை. இவ்விதமாய் தேவ பயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று
இந்த தேவ பயத்தை, தேவனுக்கு பயப்படுற பயம் என்ன என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றேன். இங்க நாம தேவனுக்கு பயப்படுற பயத்தை இங்கதான் நாம கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமென். அப்பொழுது அவர் நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்ப இப்ப பிதா ஆபிரகாம் பிள்ளை ஒப்பு கொடுத்தானா இந்த கதையில? எனது பிதா தன் குமாரனை ஒப்பு கொடுத்தாரா? சரி, இதை வாசிச்சுட்டு சொல்றோம். 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். இப்ப கதை முடிஞ்சது, ரைட்? இப்ப படக்கதை முடிஞ்சது. ஸ்டார்ட்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்ற குமாரனை பலியிடு. ஆனா கடைசியா நடந்தது என்ன? தன் குமாரனுக்கு பதிலாக ஈசாக்குக்கு பதிலாக இயேசுவை பலியிட்டார். கடைசியா நடந்த சம்பவம் இதுதான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர தெரியுமா? நீங்க பலியிட வேண்டியதுக்கு பதிலாக, நீங்க சாபத்தை அனுபவிக்க வேண்டியதுக்கு பதிலாக, நீங்க பாவத்தினால் வந்த விளைவு எல்லாத்துக்கும் பதிலாக நான் என் குமாரனை பலியிட்டேன். ஏக சுதரண்டும் பாராம, புத்திரண்டும் பாராம, ஒரே பிள்ளைண்டும் பாராம, நான் நேசிக்கிறவனும் பாராம, கிட்டத்தட்ட என்ன நானே உங்களுக்காக பலியிட்டேன். இப்ப இதுதான் தேவ பயம். ஆண்டவர் அவரே பயப்படுறார். இப்ப நாம சொல்லலாம், ஆபிரகாம் பார்த்து அவர் எப்படி சொன்னார்? ஆபிரகாம், நீ உங்க ஏகசுரனும் பாராம எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் இப்ப நீ பயப்படுற ஒன்று அறிஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் பாருங்க அவருடைய அன்பை, அவருடைய பயப்படுதல் என்னன்றதை பாருங்க. அவருக்கு மேல ஒருவரும் இல்லை பயப்படுறதுக்கு. கடவுளுக்கு மேல அவர் பயப்படுறதுக்கு ஒருவரும் இல்லை. நாங்க ரெண்டாலும் பயந்துதான் சில காரியத்தை செய்கிறோம். அதைத்தான் நாங்க அன்பட்டு கொண்டு வந்துட்டோம். அல்லது கட்டாயத்தின் மத்தியில தான் நாம் இன்றைக்கு பல காரியங்களை செய்து போட்டு இது அன்பண்டு சொல்லி பொய் சொல்றோம் மக்களுக்கு. ஆனா ஆண்டவருக்கு மேல ஒருவரும் இல்லை. அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் சொல்ல வாரேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி இருந்தும் தன் ஏக சுதரண்டும் பாராம, இதான் ரியலா அன்பு, உண்மையான அன்பு. ஏக சுதரண்டும் பாராம என்ன செய்யற? நமக்காக அவர் தன் குமாரனை கொடுத்து இவ்வளவாய் நம்ம அன்பு கூர்ந்தார். ஆமென். பாருங்க, குமாரனுக்கு பதிலாக இயேசுவை தண்ட குமாரனுக்கு பதிலாக ஆபிரகாம் தண்ட குமாரனுக்கு பதிலாக இயேசுவை அங்க பலியிடுறார். ஆமென். பிதாவானவர் அதை செய்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்துறார். இப்ப நாம ஜோவான் 1 போய் நான் முடிக்கிறேன். சோ 11வது வசனம்.
பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்க, எவ்விதமாய் எவ்விதமாய் யாராவது சொல்ல முடியுமா? எவ்விதமாய் என்றா அன்கண்டிஷனலாக. அன்கண்டிஷனல் என்றா ஒரு நிபந்தனை அற்றஸ். இப்படி செய்தாத்தான், இப்படி வாழ்ந்தாத்தான், இப்படி கொடுத்தாத்தான் கடவுள் நம்ம நேசிப்பார் என்கின்ற அன்பு இல்லை. அன்கண்டிஷனல், நிபந்தனை அற்ற, எதிர்பார்ப்பற்ற அன்பினால் நம்மை அன்பு கொண்டிருக்க. பிரியமானவனே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்க, நாமும் ஒருவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். ஆமீன். மற்றவர்கள் நேசிக்க, மற்றவர்களுக்கு நாம வஞ்சிக்காம, வஞ்சன உபதேசத்தை கொடுக்காம, அல்லது வஞ்ச உபதேசத்தை நாம கேட்காம நாம் என்ன செய்யறோம்? கடனாளியா இருக்கிறோம். ஏன்னா மேல அந்த வஞ்சத்தை குறித்து சொல்லப்படுது. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் என்ன செய்யறார்? நிலைச்சிருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்கு பூரணப்படும். தேவன் அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்துள்ளதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மளில் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்துள்ளதினாலே, தேவன் தன்னுடைய ஆவியை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார். ரோமர் 5 சொல்லுது. அது எந்த அன்பை ஊற்றி இருக்கிறார்? ஆமென். இந்த அன்பைத்தான். அந்த அன்பை பெற்ற நாங்க அவர்களை நம்மள நாம நிலைத்திருக்கிறத என்ன செய்யறோம்? அறிஞ்சிருக்கிறோம். எத்தனை சொல்றீங்க? தகப்பனே, உங்களோட அன்புக்கு நன்றி செலுத்துறோம். ஆமென். இப்ப இந்த அன்பு என்னவாம்? சகல இன்னைக்கு ஸ்டார்ட்ல சுவந்தண்ணிய கேட்டேன், இன்னைக்கு என்ன பைபிள் வேர்ஸ் படிச்சீங்கன்னு. அப்ப அவர் ரோமர் 8:28 சொன்னார், அவருடைய அன்புகளுக்கு சகலதும் நன்மைக்கு நேதுவாக, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு. ஆமென். எப்படி நாம இயேசுவை அன்பு கூறுறோம்? அவர் நல்ல வாசனம். தேவன் நம்மையில வச்ச அன்பை நாம் அறிகிறதுனால் மட்டும்தான் நாம் அவரிடத்தில் அன்பு கூற முடியும். ஏன்னா நாம் அவரை நேசிக்கிறதுனால அல்ல அன்பு உண்டானது. அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு செலுத்த முடியாதான் அன்பு உண்டானது. ஆகவே அப்ப அவரை நாம அவருடைய அன்பு அறிகிறதுனாலதான் அவரை நாம நேசிக்கலாமே, வேற வழி இல்லை. ஆனா வஞ்சத்தின் ஆவி எங்களுக்கு என்ன செய்யுது? பிள்ளையா போதிக்குது. திரும்ப சொல்றேன், இயேசு நம்ம அன்பு செலுத்தின அன்பை அறிகிறதுனாலதான் நாம பிதாவை நேசிக்கலாம். ஆமென். அவர் நம்ம நேசிச்ச நேசத்தை நாம அறிகிறதும் அதை மற்றவனுக்கு போதிக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். அவர் என்ன முற்று முழுதாக விடுதலை ஆக்கி இருக்கிறார். அவர் இந்த கேன்சரை கேன்சல் ஆக்கிட்டார் சிலுவையில. ஆமென். அவர் இந்த தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக சிலுவையில மாத்திட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இந்த நம்பிக்கையில வாழுவான். வேண்டாம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அவருடைய கிருபையோட சேர்ந்துதான் எப்பவும் பயணிக்குது. ஆண்டவர் வாக்கு தத்தத்தின் ஊடாக, ப்ராமிஸ் ஊடாகத்தான் அவர் மனுஷனோட எப்பவுமே உறவு கொள்றார். பாருங்க, ஆதாம் ஏவாள் பாவத்துல விழுந்த உடனே அவர் அங்க என்ன செய்யறார்? ஒரு உடன்படிக்கை இல்ல ஒரு வாக்கு தத்தத்தை அங்க கொடுக்கிறார். இயேசு பிசாசின் தலையை நசுக்குவார், உன் வித்து அவள் வித்தை என்ன செய்யும்? நசுக்கும் என்று சொல்றார். அப்ப அங்க ஒரு உடன்படிக்கை. சோ அது அப்ப அவருடைய வாக்கு தத்தமோ அவருடைய உடன்படிக்கையோ அது கிருபையினாலதான் உண்டாகும், நம்முடைய செயல்களினால் அல்ல. நீ இதை செய்தால்தான் நான் இதை செய்வேன் என்ற உடன்படிக்கை ஆண்டவர் வச்சதில்லை. வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்ததில்லை. வாக்கு தத்தம் கிருபையும் ஒன்றோடு சேர்ந்து பயணிக்கிற காரியம். ஆமென். ஆபிரகாமுக்கு
அவர் உடன்படிக்கை செய்றார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்னத்தினால? தன்னுடைய கிருபையினால, இயேசுவை முன்னிட்டு. ஆமென். சோ எல்லாமே அவருடைய கிருபையினால என்று சொன்னா, இன்னொரு அர்த்தம் இயேசுவை முன்னிட்டு தான் அவர் சகல உடன்படிக்கையும் வாக்குத்தத்தத்தையும் செய்தார். இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கு. ஆமேன். இயேசு சிலுவையில மரிச்சதனால் அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை இப்ப அவளுக்கு வந்திருக்கு. ஆமேன். சோ அதனாலதான் எபிரேயர் புத்தகத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறார். ரைட்? அதை மட்டும் வாசிச்சுட்டு நான் முடிக்கிறேன். எபிரேயர் 10. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுவதை இவர் ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்னத்தை சாட்சி சொல்றார்? ஒரே பலியினால பரிசுத்தமாக்கப்படுகிற ஜனங்களை, ஆமென், அவர் ஒரே பலியினால என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்னத்தை வச்சு செய்தார்? நம்முடைய அபிலிச்சியை வச்சா? நம்முடைய திறமைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரிகளை வச்சா? இல்ல. சோ அந்த அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து, என்னவா? தன்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன். இந்த மனதில் எழுதக்கூடிய ஒரே ஒன்று பரிசுத்த ஆவிதான். இதுல பெரிய உண்மை இருக்கு. நீங்க இதுக்கு தோண்டி எடுத்து அநேகர் நீங்க என்ன செய்யுங்க, இத தியானிங்க. ஏனென்றா பழைய உடன்படிக்கை கற்பலகையில் எழுதப்பட்ட மோசே, அங்கு இதயத்திலேயும் மனதிலேயும் எழுதியலாஸ். மோசே ஊடாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை அது கற்பலகையில் எழுதப்பட்ட, கற்பலையில் எழுதி ஊழியக்காரன், அதாவது மோசே ஊடாக கொடுக்கப்பட்ட சர்வன்ட் என்று தான் சொல்லப்படுது. ஆனா இங்க புதிய உடன்படிக்கை என்பது, இப்ப நான் பேசுகிற காரியங்கள் என்பது என்னவாம்? உங்க இருதயத்துல வச்சு மனசில் எழுதுறார். இதுதான் பரிசுத்த ஆவி செய்கிற வேலை. இதுதான் புதிய உடன்படிக்கை. ஆமென். இது பழைய உடன்படிக்கையை கொண்டு வந்து எழுதே. பழைய மோசேவுடாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை அது இருதயத்தில் எழுத முடியாது, அது மனசில் எழுத முடியாது. ஆமென். சோ அதனாலதான் இந்த மனசில எழுதினவர்கள் இருதயத்துல இதை வச்சிருக்கிறவங்களால மட்டும்தான் அவருடைய பிரமாணங்களை, அவருடைய ரகசியங்களை வெளியில கொண்டு வர முடியும். பாருங்க அடுத்த வசனம். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களை நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, ஹோலி லேண்ட், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க என்ன செய்தீங்களா? பிரவேசிச்சிட்டீங்க. இயேசுவால் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணவனார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்னவா? தைரியம் உண்டாயிருக்கு. இதை வாய்ச்சொண்டு போனா கணக்க வாசிக்கலாம். சோ நான் முடிக்கிறேன். ஆமே. இப்ப பரிசுத்தாவினால நம்முடைய மனசுல என்னவாம்? அவர் எழுதியிருக்கிறார், எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. இனி ஒரு பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவரால் நேசிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் அவரால் சுகப்படுத்தப்பட்டவர்கள். ஆமே. தன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவர் உங்களுக்காக தன் குமாரனை ஈந்தபடியால அன்பு, ஆமேன், வெளிப்பட்டிருக்கு. ஆமேன், அன்பு உண்டாயிற்று.
ஆமேன். சத்தியம் உண்டாயிற்று, உண்மை இப்ப உண்டாயிற்று, மனுக்குலத்துக்கு உண்மை உண்டாயிற்று, நமக்குள்ள உண்மை பிறந்துச்சு, நமக்குள்ள சத்தியம் பிறந்துச்சு. ஆமேன். சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமேன். என்னென்ன காரியத்திலேயோ அந்தந்த காரியத்துல சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமேன். இப்படிப்பட்ட ஒரு மெய் தேவனை விட்டு நம்மால எங்கேயும் போக முடியாது. உண்மையான அன்பை ஒருவன் புரிஞ்சுட்டான்னு சொன்னான். இன்னைக்கு ஏன் வாலிபர்கள் சேர்ச்சில இல்ல? அநேக சேர்ச்சில நான் கேள்விப்படுறேன், வாலிபர்கள் போறாங்க, சேர்ச்சைக்கு வராங்க. ஏன்? எப்படி வருவாங்க? வாலிபன் எதனால? நீங்க சுத்தம் பண்ண முடியும் தேவன் வார்த்தையால மட்டும்தான். ஆமேன். சத்தியத்தை அறிஞ்சாத்தான் வாலிபன், தேவன் அன்பு அறிஞ்சாத்தான் வாலிபன். அன்பிலதான் வாலிபன் நிலைச்சிருப்பான். தெரியுமா உங்களுக்கு? பயத்தினால வாலிபரை நீங்க வச்சிருக்கீங்களா? அன்புதான். ஏன் வாலிபர்கள் இல்ல? எத்தனை சொன்னீங்க? நாங்க அன்பில நிலைச்சிருக்கிறோம். ஆமேன். கிறிஸ்து நம்மள வச்சு அன்பில நிலைச்சிருக்கிறோம். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. உங்களோட அன்பு அவ்வளவுக்கு டீப்பானது, ஆழமானது. சோ அவர்கள மனசில் எழுதுற தந்த முழு காதலை, முழு அன்பை ஒரு மனுஷனுடைய மனசில் எழுதுற அவன்தான் உண்மையாக தேவனால் பிறந்தவன். அந்த ஆவியை நீங்க சோதிச்சு அறிஞ்சு கொள்ளுங்க. எது வஞ்சகத்தின் ஆவி, எது உண்மையாக தேவனுடைய ஆவி என்பதை நீங்க மனுஷனுடைய உபதேசத்தினால அறிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்ற, என்னுடைய உடன்படிக்கை இந்த பிரமாணத்தை மனுஷன் இருதயத்துல வச்சு அவனோட மனசுல நான் எழுதுவேன். ஒரு காதலர் ஒரு காதலிக்கு தன்னுடைய இருக்கிற மனச என்ன செய்யறான்? எழுதுறான். காதலிச்சவங்களுக்கு தான் சரி. நாங்க எல்லாம் முந்தி காதலிக்க, நான் டிலோவா காதலிக்க எவ்வளவு கவிதை வரும், கொட்டு எழுதாத கவிதை எல்லாம் எழுதுவோம். என்றால் அன்பில இருந்து வாரஸ். அதே போலதான் ஆண்டவர் எங்கட மனசுல எழுதுறாராம். நீ கவலைப்படாத. ஓகே, உனக்கு வருத்தமா? ஓ, உனக்கு டாக்டர் இப்படியான காரியத்தை சொல்லிட்டாரா? ஆண்டவர் என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் தந்த அன்பு சிறுவேளை அவர் உனக்காக நான் என்ன செய்தேன் என்றதை அவர் மனசில் எழுதிட்டார். ஆமேன். அது எழுதினா அதை அழிக்கவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் ஒரு காரியம் எங்களுக்கு மனசுல பேசிட்டார் என்ற அதை எந்த பிசாசு வந்தாலும் அதை அழிக்க முடியாது. ஆமேன். அவர் அவ்வளவுக்கு திறமை உள்ளவர். எங்களை மனசை படைச்சவர் அவர். எங்கள் இருதயத்தை படைச்ச அவரால் மட்டும்தான் அதில் எழுத முடியும். கற்பனை எழுதப்பட்டதுல வாழ்றவர்கள் அல்ல நாங்க. நியாயப்பிரமாணம் நம்ம கொல்லினது, ஆனா தேவன் எழுதுற எழுத்து நம்முடைய மனசுல அது நம்ம உயிர்ப்பிக்கும். ஆமேன். அது நம்ம உயிர்ப்பிக்கும். நிச்சயமாய் உங்களை உயிர்ப்பிக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அன்பின் தெய்வமே, அன்பின் கடவுளே, என்னை காதலிக்கிற இயேசுவே, மனசுல எழுதுங்க. எவ்வளவுக்கு எழுதலுமோ எழுதுங்க. நான் நம்புறேன். ஆமேன். நன்றி இயேசுவே. தாப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். உங்களுடைய அன்புக்காய் நன்றி செலுத்துறோம். கவிரியன் இருக்கிற நீங்க எடுங்க. இது உங்களுக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரம். ஆமேன். உங்களுக்காக பிதா தன்னுடைய ஏக சுதன் என்றும் பாராம கட்டைக்கு மேல அடுக்கி அதுக்கு மேல அவரை தகன பலியாக இட்டார் என்று சொல்லப்படுது. பைபிள் சொல்லுது, ரோமர் 5:8, நாம் பாவிகளை அறிக்கைக்கு இயேசு மரிச்சார் என்று சொல்லப்படுது. அது ஏன் இயேசு நம்ம ரட்சிச்சார்? இந்த நம்மையில வச்ச அன்பன்றத ரோமர் 5:8 சொல்லுது.
சொல்லுங்க, இயேசு என் மேல வச்ச அன்பினாலதான். எனக்கு வேற வழி இல்லை, அதனால அவர் எனக்கு உதவி செய்யல. நான் கெஞ்சிறேன் கெஞ்சிறேன் கெஞ்சிறேன், அதனால அவர் எனக்கு உதவி செய்யல. பைபிள் தெளிவா சொல்லுது, ரோமர் 5:8, அவர் நம்ம மேல வச்ச அன்பினால். உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே, உங்களோட அன்பினால், உங்களோட உடன்படிக்கை நாங்க நம்புறோம், உங்களோட அன்பை நாங்க நம்புறோம். ஆகவே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களோட அன்பினால் முற்று முழுதான விடுதலையை பெற்றுக் கொள்வார். அந்த அன்பை இன்னும் அதிகமாய் அவர்கள் ருசிக்க அதுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம். உட்கொள்வோமா? இது அவருடைய ரத்தம், எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். ஆமென். உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே, உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய கிருபைக்குமாய் எல்லா துதியும், எல்லா கனத்தையும், எல்லா மகிமையும் தருகிறோம். தகப்பனே, உங்க அன்பு எங்களுக்குள்ள நீங்க ஊற்றிருக்கிறதுக்காய் நன்றி. உங்க அன்பில நாம இன்னும் வளர, நீங்க எங்க மேல வச்ச அன்பில இன்னும் வளர, அதனூடாக விசுவாசத்துல நாங்க வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை நீங்க நீதிமான் ஆக்கியிருக்கிறபடியால நன்றி செலுத்துறேன். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் அவருடைய சிரசில் இருக்கிறபடியால இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதிமானுடைய சகல ஆசீர்வாதங்களும் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். தடைகள் நீக்கப்படட்டும், அவநம்பிக்கைகள் நீக்கப்படட்டும், வியாதிகள் நீக்கப்படட்டும், சத்துருடைய செயல்கள், திட்டங்கள் நீக்கப்படட்டும். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே.